أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரா நிசா. அஃபிரா சிஸ்டர், நீங்க ஜுசு 5 ஆரம்பிக்கிறோம். 4வது அத்தியாயம் 24வது வசனத்துல இருந்து படிக்கணும். மேலும் பிறருக்கு மனைவியராக இருக்கின்றவர்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளனர். ஆனால் போரில் உங்கள் கைவசம் வந்துவிட்ட பெண்கள் விதிவிலக்கானவர்கள். இது இறை சட்டமாகும். இதை பின்பற்றுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வத்தின் வாயிலாக மகர் கொடுத்து அடைந்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிபந்தனைகளுடன் திருமண வரையறைக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு வந்துவிட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அவர்களுடன் நீங்கள் தகாத உறவில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் அவர்களிடம் அனுபவித்த இன்ப சுகத்திற்கு பதிலாக அவர்களின் மகரை கடமை என உணர்ந்து அதனை கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆயினும் மகரை நிர்ணயம் செய்த பின்பு ஒருவருக்கொருவர் மன நிறைவோடு நீங்கள் ஏதேனும் உடன்பாடு செய்து கொண்டால் உங்கள் மீது தவறு ஏதும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும். இன்னொருத்தருடைய மனைவியை திருமணம் செய்யாதீங்க. எப்படி செய்யறது? தப்புதானே? எவ்வளவு அற்புதமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான கேவலமான செயல்கள் நடக்கிறதெல்லாம் பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி நீங்க மகரை எவ்வளவு கொடுத்திருந்தாலும் வாங்காதீங்க. ஆனா அவங்களா மன நிறைவா விட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க மேல குத்தம் இல்லை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க அபிரா சிஸ்டர். மேலும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட அடிமைகள் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்ள உங்களில் எவர் வசதி வாய்ப்பு பெறவில்லையோ அவர் உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்கறியக்கூடியவன். நீங்கள் ஒருவர் இன்னொருவரிலிருந்து தோன்றியிருக்கின்றீர்கள். எனவே அவ்வடிமை பெண்களை இவர்களை பராமரிப்போரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களுக்குரிய மகரை நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் திருமண வரையறைக்கு உட்பட்டவர்களாகவும் தகாத உறவில் ஈடுபடாதவர்களாகவும் மற்றும் கள்ளக்காதல்களை வைத்துக் கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அவ்வடிமை பெண்கள் திருமண வரம்புக்குள் கொண்டு வரப்பட்ட பிறகு ஒழுக்கக்கேடான செயல் எதனையும் செய்துவிட்டால் அடிமைகளல்லாத பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு. திருமணம் முடிக்காத காரணத்தால் இறை அச்சமுடைய வாழ்விலிருந்து புரந்து விடுவோமோ என்ற அச்சமுடையவர்களுக்கு அடிமை பெண்களை மணந்து கொள்ளலாம் எனும் இந்த சலுகை அளிக்கப்படுகின்றது. ஆயினும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்ததாகும். மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான். உங்களுக்கு முன் சென்ற உத்தமர்களின் வழிமுறைகளை உங்களுக்கு விளக்கிடவும் அவ்வழிகளிலே உங்களை நடத்தி செல்லவும் அல்லாஹ் விரும்புகின்றான். அவன் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்ப நாட்டம் கொண்டுள்ளான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நுண்ணறிவு மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஆம், அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்பவே விரும்புகின்றான். ஆனால் தம் மன இச்சைகளை பின்பற்றி கொண்டிருப்பவர்களோ நேரிய வழியிலிருந்து நீங்கள் வெகு தூரம் விலகி சென்று விட வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் உங்கள் மீதுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்புகின்றான். ஏனென்றால் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமான அடிமைகளோட நீங்க எப்படி நடந்துக்கணும், நீங்க பெண்களை திருமணம் முடிச்சா எப்படி அவங்கள பரிசோதனை செய்யணும், அவங்கள எப்படியெல்லாம் நீங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற முறை முதல் கொண்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அடிமை பெண்களா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதியோட திருமணம் முடிங்க, அவங்க ஒழுக்கமானவங்களான்னு பாருங்க. அப்ப இதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் அழகான முறையில விசாரிக்க எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அவங்களுக்கு தகாத உறவு இருக்கா, அவங்களுக்கு கள்ள காதல் இருக்கா, அவங்களுக்கு வேற யாரோடைய தொடர்பு இருக்கா, அவங்க ஒழுக்கமானவர்கள் தானா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க ஒழுக்க மரபுகளை மீறும் போது சுதந்திரமான பெண்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து அவங்களுக்கு பாதிதான் அடிமை பெண்களா இருக்கிறதுனால நீங்க இறையச்சத்தோட நடந்துக்கங்க. இது அல்லாஹ்வுடைய சலுகை. இருந்தாலும் நீங்க பொறுமையை மேற்கொள்றது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கு. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான். உங்களுக்கு முன்னாடி சென்ற அந்த உத்தமர்களுக்கு அல்லாஹ் அவங்க போன அந்த வழியில நீங்களும் போகணும்னு விரும்புறான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, ஆமா உங்கள் பக்கம் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இருக்கிறது. நீங்க தன்னுடைய மனோ இச்சைகளை அழகான முறையில அந்த
இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ் எதையெல்லாம் விலக்கி இருக்கிறானோ அதுல இருந்து விலகி வாழணும்ன்றத அல்லாஹ் விரும்புறான். ஆனா இதெல்லாம் அல்லாஹுடைய சட்ட வரையறைகள். அதை பேணி பாதுகாத்து இருங்க. உங்கள் மீது உள்ள கட்டுப்பாட்டுகளை தளர்த்தி உங்களுடைய பலகீனத்தை உணர்ந்துதான் அல்லாஹால இந்த சட்டங்களை கொடுக்குறாங்கிறத அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நாம இதுகளை எல்லாம் புரிந்து நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி விசாரிக்கணும், எப்படி ஒழுக்க சீலர்களை தேர்ந்தெடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் எப்படிப்பட்ட ஆணை எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவங்களுடைய ஒழுக்க நலன்கள் விஷயத்துல எவ்வளவு கவனமா கேர்ஃபுல்லா விசாரிக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம மனிதன் பலகீனமானவன், அவன் கட்டுப்பாடோட இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அந்த கட்டுப்பாடுகளை மீறி வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சலுகைகளையும் கொடுத்திருக்கிறதா இந்த வசனத்துல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில அழகிய முறையில பேணக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி மத்த ஒரு விஷயத்துல சொல்ல போறான். அது என்னன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 29வது வசனம் 4வது அத்தியாயத்துல படிங்க பெனாசிர். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவர் மற்றொருவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். பொருளீட்டுவதற்கு உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். உங்களை மாய்த்து கொள்ள வேண்டாம். சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிபவனாக இருக்கின்றான். எவன் வரம்பு மீறியும் அநீதியாகவும் இவ்வாறு செய்கின்றானோ அவனை நாம் நெருப்பில் வீசியே தீர்வோம். மேலும் இது அல்லாஹுக்கு இலகுவானதாக உள்ளது. உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரும் பாவங்களை தவிர்த்து வந்தீர்களானால் உங்களுடைய சின்னஞ்சிறு தவறுகளை உங்கள் கணக்கில் இருந்து நாம் நீக்கி விடுவோம். மேலும் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைய வைப்போம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? நம்பிக்கை கொண்டவங்களே, பொருளீட்டுறதுல முறைகேடு பண்ணிராதீங்க. உங்களை நீங்களே மாச்சுக்கிற வேணாம். அல்லாஹ் உங்க மேல கிருபை செய்யறான். வரம்பு மீறி அநியாயம் செய்யாதீங்க. அப்படி வரம்பு மீறி அநியாயம் செஞ்சா நெருப்புல வீசி எறியப்படுவீங்க. உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பாவங்கள்ல நீங்க விலகி இருந்தா சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுறீங்களா, அதெல்லாம் நான் மன்னிச்சிருவேன். உங்களை கண்ணியமான இடத்துக்கு கொண்டு போவேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நல்லவர்களாக யா அல்லாஹ் எங்களை அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்தமா, அல்லாஹ் உங்களில் சிலருக்கு சிலரை விட எதனை கொண்டு சிறப்பளித்திருக்கின்றானோ அதனை அடைய நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கு ஏற்ப பங்கு உண்டு, மேலும் பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்கு உண்டு. இருப்பினும் அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கோரிய வண்ணம் இருங்கள். சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல பாருங்க 32வது வசனம். உங்கள சிலரை விட எதனை கூப்பிட்டு சிறப்பு கொடுத்திருக்கானோ அல்லாஹ் அவங்கள பார்த்து பேராசைப்படாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்தது போதுமானது. பேராசை தானே பெரு நஷ்டத்துக்கு கொண்டு போகுது. பேராசை தானே பொறாமைக்கு கொண்டு போகுது. பேராசை தானே கொள்ளை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு போகுது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பேராசைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, ஆண்கள் சம்பாதிச்சது அவங்களுக்கு, பெண்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு. அப்ப அவங்க தொழுதது, அவங்க நோன்பு வச்சது, அவங்க தான தர்மம் கொடுத்தது, அவங்க எல்லாம் செஞ்சது அவங்களுக்கு. நாம தொழுதது, நாம நோன்பு வச்சது, நாம அமல் செஞ்சது நமக்கு. அப்ப அவங்க செஞ்சிருவாங்க அப்படிங்கறது இல்ல. சாப்பிடுறதே அவங்க சாப்பிட்டா தானே அவங்க வயிறு நிரம்புது, நம்ம சாப்பிட்டா தானே நம்ம வயிறு நிரம்புது. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் நாம செஞ்ச கூலி நமக்கு தாண்ட அல்லாஹால சொல்றான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் இடத்துல இதோட நீங்க அமல் செஞ்சதோட இருந்துராதீங்க. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துக்குரியவர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ், உன்னுடைய அருளை நாங்க தேடியவன்னா இருக்கிறோம் யா அல்லாஹ்னு அவன்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் அல்லாஹ் நீங்க என்ன செய்யறாங்கிறத அறியக்கூடியவனா இருக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாத்தீங்களா? அப்போ நம்ம செய்யறது நமக்குத்தான். நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க ஆண்களுக்கு உதவி செய்யணும், பணிவிடை செய்யணும், அவங்களுடைய பொருள்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய பிள்ளைகளும் சொத்துக்களும் நமக்கு அமானிதம், அதை பேணி பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம நன்மை. அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அதுக்கு நன்மை. அவங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லணும், அதுக்கு நன்மை. ஆனா பருதான விஷயங்கள்ல, தொழுகையில, நோன்புல, ஜக்காத்துல, தான தர்மத்துல நாம செய்யறதுதான் நமக்கு சரியா. அப்ப அந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்மளுடைய அமல்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவங்கவுங்க செஞ்ச நன்மைகளை யாருக்கு வீணாக்கிற மாட்டான், நிறைவா கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்துமா. தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்துகளில் இருந்து பங்கு பெறுகின்ற வாரிசுக்காரர்களை நாம் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயித்துள்ளோம். நீங்கள் யாரோடு உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ
அவர்களுக்கு அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள். சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். ஆண்கள் பெண்களை நிர்வகிப்போர் ஆவர். இதற்கு காரணம் அல்லாஹ் அவர்களில் சிலருக்கு சிலரை விட உயர்வை அளித்திருக்கின்றான் என்பதும், ஆண்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கின்றார்கள் என்பதும் ஆகும். எனவே ஒழுக்கமான பெண்கள் கீழ்ப்படிந்தே நடப்பார்கள். மேலும் ஆண்கள் இல்லாத போது அப்பெண்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் உரிமைகளை பேணுவார்கள். மேலும் எந்த பெண்கள் குறித்து அவர்கள் தன் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த பெண்களுக்கு நல்லறிவு புகட்டுங்கள். படுக்கையில் இருந்தும் அவர்களை ஒதுக்கி வையுங்கள். மேலும் அவர்களை அடியுங்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் பிறகு அவர்களுக்கு எதிராக கையை நீட்ட எந்த சாக்கு போக்குகளையும் தேடாதீர்கள். சின்னமாக நம்புங்கள். அல்லாஹ் மேலே இருக்கின்றான். அவன் உயர்வானவனும் பெரியோனுமாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 34வது வசனத்துல ஆண்களுக்கு எவ்வளவு அழகான அறிவுரையை சொல்றான் பாருங்க. பெண்களுக்கும் எவ்வளவு ஒரு அற்புதமான அட்வைஸ் பாருங்க. எப்படின்னா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்களா இருக்காங்களாம். அதனால அல்லாஹ் தஆலா சிலரை விட சிலரை உயர்த்தி வச்சிருக்காங்களாம். அதனால ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல ஆண்கள் என்ன செய்யறாங்களாம், பெண்களுக்கு செலவு செய்யறாங்களாம். அதனால ஒழுக்கமான அல்லாஹ்வுக்கு பயந்த ஒவ்வொரு பெண்ணும் எப்படி நடப்பாண்டா அந்த ஆணுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஆண்கள் இல்லாத நேரத்துல அவங்களுடைய நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்குங்கிற அந்த எண்ணத்துல அவங்க விட்டுட்டு போன உரிமைகளையும் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த பெண்கள் விஷயத்துல இந்த பெண்கள் கணவனுக்கு மாறி செஞ்சு நடக்கிறாங்க அப்படிங்கிற அப்படி நடப்பாங்கன்னு நீங்க அஞ்சுனீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அட்வைஸ் செய்யுங்க. உங்க அம்மா வீட்டுக்கு என்ன புள்ள வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இல்ல, ஏசுறது இல்ல, பேசுறது இல்ல. முதல்ல கூப்பிட்டு வச்சு அழகா அட்வைஸ் பண்ணணும். இப்படி செய்யக்கூடாது, இது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானது, நாம முஸ்லிமா இருக்கிறோம், நாம எப்படி இருக்கணும், இங்க பாரு குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாரு, ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பாரு, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு, இது நமக்கு அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையா அப்படின்னு அழகான முறையில அந்த பெண்களுக்கு நல்லறிவு சொல்லணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாத்தீங்களா. அதுக்கு அந்த பொண்ணு கேட்கலையா, கொஞ்சம் அவள்கிட்ட படுக்கைய விளக்கணும். விரும்பவே மாட்டா எந்த பொண்ணும் தன்னுடைய கணவனை பிரிகிறத. அப்போ அப்படி செய்யும் போது அவ திருந்திடுவாள்லா, நம்ம இப்படி செஞ்சதுனாலதானே நம்ம கணவன் நம்மளை பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே தாய் வீட்டுக்கு அனுப்புங்க, சகோதர வீட்டுக்கு அனுப்புங்க, சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லவே இல்லை. கணவனோட மனைவிய வச்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்கள படுக்கையில இருந்து விளக்கணும். அப்ப அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், திருந்திருவாங்க. அதுக்கு மேல சொல்லிக்கே காட்டி அடிக்கணுமா. அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் நீ காப்பாத்தியா அல்லாஹ். அப்போ அவங்க கீழ்படிச்சிருவாங்க. அப்படி அதுக்கு அவங்க சொன்னதை கேட்டு வந்துட்டா அதுக்கு பின்னாலே அவங்களுக்கு அடிக்கிறதுக்கோ அவங்கள்ட்ட சாக்கு போக்கு சொல்றதுக்கோ அவங்கள ஏசுறதுக்கோ பேசுறதுக்கோ நீங்க வேற காரணத்தை சாக்கு போக்கு தேடக்கூடாது. நிச்சயமா நீங்க அல்லாஹ்வை நம்புங்க. அல்லாஹ் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் உயர்வானவன், மிகப்பெரியவன். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தஃசீர் இருந்தா எடுத்து படிச்சு பார்ப்போம். அவ்வளவு அற்புதமான விளக்கங்கள். அப்ப இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சரி சொல்லி கொடுத்து வளர்க்கையில பொறுமையோட இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அழகான முறையில நடந்துக்குருவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஓகே, அடுத்த வசனத்தை படிங்க பனாசர். மேலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு முறியுமோ என நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினரில் இருந்து ஒரு நடுவரையும் மனைவியரின் உறவினரில் இருந்து மற்றொரு நடுவரையும் நியமியுங்கள். அவ்விருவரும் உறவை சீர்படுத்த நாடினால் அல்லாஹுவும் அவ்விருவருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான். சின்னமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அழகான அட்வைஸ் பாத்தீங்களா. உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சா உங்க உறவினர்கள்ல போங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு இணக்கத்தை ஏற்படுத்துவான். அடுத்துமா, மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கே அடிபணிந்து வாழுங்கள். அவனோடு எதனையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். மேலும்
உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள் ஆகியோருடனும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிப்போக்கர், உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள். சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள், வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அவர்கள் தாமும் உலோபிகளாயிருந்து பிற மக்களையும் உலோபித்தனம் புரியுமாறு ஏவுவார்கள். மேலும் அல்லாஹ் தன் அருளில் இருந்து அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வங்களை மறைப்பார்கள். இத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இத்தகைய நன்றி கெட்ட ஈனர்களுக்கு நாம் இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். யா அல்லாஹ், இந்த ஈனத்தனமான செயல்கள்ல இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா மேலும் அல்லாஹ், மேலும் எவர்கள் தம் பொருளை பிறர் மெச்சுவதற்காக செலவழிக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றார்களோ, அத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. உண்மை என்னவெனில், ஷைத்தான் யாருக்கு தோழனாகின்றானோ அவர் மிகவும் கெட்ட தோழனையே அடைய பெற்றவர் ஆவார். இவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தனக்கு அளித்தவற்றில் இருந்து செலவும் செய்தால் இவர்களுக்கு என்ன கேடு வந்துவிடப் போகிறது? இவ்வாறு செய்திருந்தால் இவர்கள் புரிந்த நன்மை அல்லாஹுவை விட்டு மறைந்து விடாது. சின்னமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்குகின்றான். தன்னிடம் இருந்து மாபெரும் கூலியையும் வழங்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்? அடுத்தடுத்த வசனங்கள்ல இவங்க செய்யறத நேசிக்கிறது இல்ல. யாரு கஞ்சத்தனமா இருக்கிறாங்களோ, யார் அனாதைகளுடைய சொத்துக்களை விழுங்குறாங்களோ, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்களோ, உறவினர்கள் அனாதைகளை எல்லாம் விரட்டுறாங்களோ, நல்ல ஒரு அழகான முறையில நடந்து கொறலையோ, இவங்கெல்லாம் அல்லாஹ் நேசிக்கல. வீண் பெருமையிலையும் கர்வத்திலையும் தான் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உலோபித்தனமா இருக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்து பாருங்க, பிறர் மெச்சுறதுக்காக எதையெல்லாம் செய்யறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல. இவங்க எல்லாம் சைத்தனுடைய தோழர்களா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். இவங்கள் மறுமை மீது நம்பிக்கை கொண்டு யார் இவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்ததை செலவு செஞ்சா அவங்களுக்கு என்ன கேடு வரப்போகுது? இவங்க நன்மை செஞ்சா அல்லாஹ் இடத்துல எதுக்குமே வீணாகாது. நிச்சயமா அல்லாஹ் அணு அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் நன்மை செஞ்சவர்களுக்கு அவங்களுடைய கூலிய ரெட்டிப்பாக்கி கொடுப்பான். அவன் மாபெரும் கருணை உடையவனா இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைராடா மன்னாசிர். ஹானா 41வது வசனம், அதுல இருந்து படிங்க ஹானா. முஹம்மதே, நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள். எவர்கள் இறை தூதரின் சொல்லை கேட்காமலும் அவருக்கு மாறு செய்து கொண்டும் இருந்தார்களோ அவர்கள் பூமி பிளந்து தங்களை விழுங்கி இருக்கக்கூடாதா என அந்நாளில் ஏங்குவார்கள். அங்கு அவர்கள் தம்முடைய எந்த செய்தியையும் அல்லாஹ்விடம் மறைத்திட முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, உங்களுடைய சமுதாயத்துல இருந்து ஒரு சாட்சியாளர் கொண்டு வந்து இவர்கள்லாம் உங்களுக்கு சாட்சியாளரா கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை நீங்க நினைச்சு பாருங்க. அன்னைக்கு இவங்க இந்த நம்பிக்கை, இந்த தூதருடைய சொல்ல கேட்டிருக்கலாமே, நம்பி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. ஆனா பிரயோஜனம் அளிக்குமா? இப்ப நம்பணும். இதுதான் நமக்குரிய நேரம் அப்படிங்கிறத. ஓகேடா, அடுத்து. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் போதையில் இருக்கும் நிலையில் தொழுகையை நெருங்காதீர்கள். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை அறிகின்ற போதுதான் தொழ வேண்டும். மேலும் நீங்கள் பெருந்துடக்குடையவர்களாய் இருக்கும் நிலையில் குளிக்கின்ற வரை தொழுகையை நெருங்காதீர்கள். பாதையை கடப்பவர்களாக இருந்தாலே தவிர நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் மலஜலம் கழித்து விட்டு வந்தால், அல்லது நீங்கள் பெண்களை தீண்டியிருந்தால், பிறகு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை எனில் சுத்தமான மண்ணை கொண்டு உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அதனை உங்களின் முகங்களிலும் கைகளிலும் தடவிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கனிவு உடையவனாகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்? இறைத்தூதருடைய செயலை கேட்டு நடங்க. நீங்க ஏன்னு சொன்னா, வானம் பிளந்து பூமி பிளந்து விழுங்கிறத நீங்க எப்படி விரும்புவீங்களா? இல்ல. அது மாதிரி அல்லாஹுடைய எந்த ஒண்ணும் மறைந்ததா இல்ல. நீங்க என்ன சொல்லுங்க? இறைத்தூதருடைய சொல்லை கேட்காம மாறு செஞ்சுக்கிட்டு தெரியாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு,
இறை நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க போதையோட இருக்கிறீங்கல்ல, இது மது தடை செய்யப்படாத தடை படுறதுக்கு முன்னாடி அந்த தடை செய்யப்படாத நேரத்துல இறங்கின வசனங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க போதையோட இருக்கிற தொழுகைக்கு நெருங்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்கங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிரும். அது மட்டும் இல்ல, பெருந்தொடக்கா இருக்கும்போது குளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் போது அப்பயும் நீங்க தொழுகாதீங்க குளிக்கிற வரைக்கும். நீங்க அது மாதிரி பாதையை கடக்கிறவங்களா அந்த மாதிரி நோயாளிகளா இருந்தாலே தவிர நீங்க அந்த மாதிரி தொழுகாதீங்க. மலஜலம் கழிச்சிட்டு உங்களை சுத்தம் செய்யாம தொழுகைக்கு போகாதீங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல எந்த நேரத்துல உங்களுக்கு குளிப்பு கடமையான நேரத்துல மலஜலம் கழிச்சிட்டு இல்ல உங்களுக்கு தேவைகளுக்கு தண்ணீர் கிடைக்காத போது நீங்க என்ன செய்யுங்க, சுத்தமான மண்ணை கொண்டு உங்க கைகள்லையும் முகங்கள்லையும் தடவிக்கங்க. எவ்வளவு அழகிய சலுகை பாத்தீங்களா? அல்லாஹ் கனிவுடையவனா இருக்கான், மன்னிக்க கூடியவனா இருக்காங்கிற சட்டத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அடுத்துமா, வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு வழங்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டினை விலைக்கு வாங்குகின்றார்கள், நீங்களும் வழி தவறி விட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறிபவனாயிருக்கின்றான், மேலும் உங்களுக்கு உதவி செய்யவும் அல்லாஹ்வே போதுமானவன். யூதர்களில் சிலர் வேதத்தின் சொற்களை அவற்றின் இடங்களிலிருந்து புரட்டுகின்றனர். சத்திய நெறியை அழித்துரைத்தவாறு தம் நாவுகளை சுழற்றி சமியனா வ அசைனா என்று இஸ்மக் ஹைர முஸ்மயின் என்றும் ராயினா என்றும் கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் சமியனா வ அதானா என்றும் இஸ்மா என்றும் உள்ளூர்னா என்றும் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக நேர்மையான வழிமுறையாகவும், எனினும் அசத்திய போக்கின் காரணமாக அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்பட்டு விட்டது. எனவே அவர்கள் குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான்டா, வேதம் சிறிதளவு கொடுக்கப்பட்ட அந்த அறிவு கொடுக்கப்பட்டவங்களை பார்க்கலையா? அவங்க வழிகேட்டினை விலக்கு வாங்குறாங்க, நீங்களும் வழி தவற வேணும்னு அவங்க விரும்புறாங்க. அவங்களும் தவறான வழியில இருந்துகிட்டு நீங்களும் தவறா நினைக்கணும்னு விரும்புறாங்க. அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். அதுக்கு ஆதரவளிக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் அல்லாஹ்வே போதுமானவனா இருக்கான். அப்ப அல்லாஹ்வை சார்ந்திருங்க அப்படிங்கிறத அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டு, அடுத்து யூதர்கள் பத்தி சொல்லும் போது அவங்க சிலர் சொற்களை இடங்களை மாத்தி புரட்டி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சமயனா வாத்தானான்னு சொல்லுங்கண்டா, சமயனா வாசைனான்னு சொன்னாங்களாம். நாங்க கேட்டோம் மாறு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொல்ல வேண்டாமா? எப்படி சொல்லணும்? சமயனா வாத்தானான்னு சொல்லணும். ஆனா சமயனா வாசைனான்னு சொல்றாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான் வஸ்ம கைர முஸ்மா அப்படின்னு சொல்றான், ராய்னான்னு சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வசனங்களை மாற்றி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி காட்டி, அவங்க இப்படி சொல்லியிருக்க வேண்டாமா? அது அப்படி சொல்லியிருந்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை அளிக்கக்கூடியதா இருந்திருக்கும், நேர்மையான வழிமுறையா இருந்திருக்கும். அவங்க அசத்தியத்தின் போக்கின் காரணமா அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுச்சு. அதனால அவங்க குறைவாகவே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றோம். இப்ப அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வர்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஃபர்ஹானா. அடுத்து அப்சரா. வேதம் வழங்கப்பட்டவர்களே, இப்போது நாம் இறக்கி வைத்துள்ள வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாய் இருக்கின்றது. நாம் முகங்களை அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்பே, அல்லது அஸ்ஹாப் சப்தை சபித்தது போல நாம் சபிப்பதற்கு முன்பே நம்பிக்கை கொண்டு விடுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும் என்பதை நினைவில் வையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், வேதம் கொடுக்கப்பட்டவங்களே, நீங்க இதை அங்க மாத்தி அதை இங்க மாத்தி இதெல்லாம் செய்றீங்களா? உங்கள்ட்ட இருக்க வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதா இந்த வேதம் இருக்குதுல்ல, அதனால நீங்க இப்படி மாத்துனீங்கன்னா உங்களுடைய முகங்கள்லாம் உருக்குலைஞ்சு போயிடும். அஸ்ஹாபுல் சபுத்துவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சபிச்சு குரங்குகளா பன்றிகளா போனாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றப்பட்ட தீருங்கிறத நினைவுல வைங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாத்தீங்களா? ஓகேடா, அடுத்து
சின்னமாக தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இதைத் தவிர அனைத்து பாவங்களையும் தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் திண்ணமாக பெரும் பொய்யை புரிந்தவராவர், மேலும் பாவத்தை புரிந்தவராவர். தம்மை தாமே தூய்மையானவர்கள் என பெருமை அடித்துக் கொள்கிறவர்களை நீர் பார்க்கவில்லையா? உண்மை எனவெனில் தான் நாடுகின்றவர்களையே அல்லாஹ் தூய்மை அவர்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை எனில் அதற்கு யார் பொறுப்பு? மேலும் அவர்கள் யார் மீதும் அணு அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. பாருங்கள், இவர்கள் அல்லாவின் மீது பொய்யை புனைந்துரைக்க சற்றும் தயங்குவதில்லையே. மேலும் வெளிப்படையான பாவியாவதற்கு இது ஒன்றே போதுமானதாகும். வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு வழங்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களோ ஜிப்தையும் தாகூத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் நம்பிக்கையற்றவர்களை குறித்து இவர்கள்தாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களை விட மிகவும் நேர்வழியில் இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இத்தகையோரைத்தான் அல்லாஹ் சபித்துள்ளான். மேலும் யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அத்தகையவருக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். ஆட்சி அதிகாரத்தில் இவர்களுக்கு ஏதாவது பங்குண்டா? அப்படி இருக்குமாயின் இவர்கள் மற்றவர்களுக்கு அற்ப பொருளை கூட கொடுக்க மாட்டார்கள். மேலும் இவர்கள் அல்லாஹ் தன் அருளினால் மக்களுக்கு வழங்கி இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பொறாமை கொள்கின்றார்களாம். அப்படியென்றால் நாம் இப்ராஹீமின் வழித்தோன்றர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கொடுத்து மாபெரும் சாட்சியையும் வழங்கியிருக்கிறோமே. ஆனால் இவர்களில் சிலர் அதனை நம்பினார்கள், மற்றும் சிலர் புறக்கணித்தார்கள். மேலும் புறக்கணிப்பவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானதாகும். அல்லாஹ் இந்த இடத்துல எவ்வளவு தெளிவா நமக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைங்கிற அளவுக்கு ரொம்ப அழகா சொல்றான். யார் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னையும் சொன்னாங்களோ, வேதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தாகூத்த வணங்கக்கூடியவர்களா இருந்தார்களோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு நரகம்தான். அல்லாஹ் அவங்களை எல்லாம் சபிச்சிட்டான். அல்லாஹ் அதை ரொம்ப தெளிவா சொல்றான். அப்ப இணை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் விரும்பாத ஒன்று. இறை தூதர்கள்ல அல்லாஹ் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசுகள்ல நிறைய பேருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்திருந்தான். ஆனாலும் சிலர் தான் நம்பினாங்க. மற்றவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் நரகம்ன்றது அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா, எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நாம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடலில் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. திண்ணமாக அல்லாஹ் மிகையான ஆற்றல் உள்ளவனாகவும் தன் முடிவுகளை செயல்படுத்தும் நுட்பத்தை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அப்போ இந்த வசனம் நமக்கு தெளிவான சான்றா இருக்கு. யார் அல்லாஹ்வுடைய சான்றுகளை மறுத்து வாழ்றாங்களோ அவங்க நரகத்துலதான் வீசி எறியப்படுவாங்க. அவங்களுக்கு தண்டனை என்னங்கிறதும் சொல்லக்கூடிய வசனம். அடுத்து, மேலும் எவர்கள் நம் வசனங்களை ஏற்று நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் நுழைவிப்போம். அங்கு அவர்கள் என்றென்றும் நிலையாக தங்கி வாழ்வார்கள். அங்கு அவர்களுக்கு மிக தூய்மையான துணைவியர் இருப்பர். மேலும் அவர்களை நாம் அடர்ந்த நிழலில் அமரச் செய்வோம். சுப்ஹானல்லாஹ், நரகத்தை பத்தி சொன்னதோட அங்க சான்றுகளை மறுக்கக்கூடியவர்களுக்கு நரகம் சுட்டெரிக்கும், தோள்கள் கருகும், கருகி தீஞ்சு போறப்பெல்லாம் வேற தோல் கொடுப்போம் சொல்லிட்டு, அப்போ நல்ல செயல் செஞ்சவங்களுக்கு நல்ல கூலி, சொர்க்க பூங்கா, அங்க நிறைய நிறைய இருப்பாங்க. அந்த நிலைய வெறும் வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? கூட ஜோடியோட உல்லாசமா சல்லாபமா அழகா இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா சொர்க்கவாசிகளுக்கு. அதே நேரத்துல மறுக்கக்கூடியவர்களுக்குரிய எச்சரிக்கையும் சொல்லிக்கிட்டே வர்றான். இதை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துக்கிட்டே வர்றோம். யா அல்லாஹ், எங்களை உண்மை விசுவாசிகளை ஆக்கி வையா அல்லாஹ் அப்படிடா. முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அமானத் அடைக்கல பொருட்களை அவற்றுக்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள். திண்ணமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை மிக உன்னதமானதாகும். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், மேலும் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். பின்னர் ஏதேனும் விவகாரத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அதனை அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி விடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோராயின் இதுதான் சரியான வழிமுறையாகும். இறுதி விளைவின் கோணத்திலிருந்து பார்த்தாலும் இதுவே சிறந்தது. நபியே, நீர் இவர்களை பார்க்கவில்லையா? உமக்கு இறக்கியருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கியருளப்பட்ட வேத
வேதங்களையும் நாங்கள் நம்பினோம் என கூறுகின்றார்கள். எனினும் அவர்கள் தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை தாகூத்திடம் கொண்டு செல்லவே விரும்புகிறார்கள். ஆயினும் தாகூத்தை நிராகரிக்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். ஷைத்தான் அவர்களை முற்றிலும் வழிகெடுத்து வெகு தூரம் கொண்டு செல்ல விரும்புகின்றான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது பூரா தாகூத்து, ஷைத்தான்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இந்த வசனத்தின் மூலம். அடுத்ததா மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் இந்த நயவஞ்சர்கள் உம்மிடம் வராமல் விலகி செல்வதையே நீர் பார்க்கின்றீர். பின்னர் அவர்களின் கைகள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிலைமை என்னவாகும்? பிறகு அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நன்மை செய்வதையும் இரு பிரிவினரிடையே உடன்பாடு ஏற்படுத்துவதையும் தவிர நாங்கள் வேறெதையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு உம்மிடம் வருவார்கள். இத்தேவர்களின் இதயங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான். எனவே நீர் அவர்களின் நடத்தையை புறக்கணித்து விடுவீராக. அவர்களுக்கு அறிவுரை கூறுவீராக. மேலும் அவர்களின் உள்ளங்களில் பதியக்கூடிய நல்லுரையை நீர் அவர்களுக்கு கூறுவீராக. மேலும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக. அல்லாஹ்வின் கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. தமக்கு தாமே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்ட வேளையில் உம்மிடம் அவர்கள் வந்திருந்தால், இன்னும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரியிருந்தால், அவர்களுக்காக தூதரும் மன்னிப்பு கோரியிருந்தால், திண்ணமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருப்பதை கண்டிருப்பார்கள். சுப்ஹான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க உங்ககிட்ட வந்திருந்தா அல்லாஹ்வை ரசூலை கருணை உடையவர்களா பார்த்திருப்பாங்க. ஆனா முனாஃபிக்குகளா இருந்தாங்கன்னு முனாஃபிக்குகளுடைய தன்மையை பத்தி சொல்லி காட்டுறான். அடுத்ததா இல்லை முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள் என்றோ உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறி செல்லுங்கள் என்றோ நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டால் அவர்களில் சிலர்தான் அதன்படி செயல்பட்டிருப்பார்கள். எனினும் அவர்கள் தங்களுக்கு அறிவுறுத்தலின்படி செயலாற்றுவார்களே ஆனால் அது அவர்களுக்கு மிக நன்மை அளிப்பதாகவும் சத்தியத்தில் அவர்களை நன்கு உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கும். மேலும் அவ்வாறு செயல்பட்டிருந்தால் நம்மிடமிருந்து அவர்களுக்கு மகத்தான கூலியை கண்டிப்பாக நாம் வழங்கியிருப்போம். மேலும் அவர்களுக்கு நாம் நேரான வழியை எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்துள்ள நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவழியில் உயிர் தியாகம் புரிந்தவர்கள் மற்றும் உத்தமர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் எத்துணை சிறந்த தோழர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிந்து இருப்பவர்களை அல்லாஹ் யார் கூட வைப்பானா? அல்லாஹ்வை நம்பக்கூடிய நபிமார்கள், அல்லாஹ் தஆலா அருள் புரிந்த நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், உத்தமர்களோட இருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்ட தோழர்களா இருக்கிறாங்க? தாவூத்தையும் ஷைத்தான்களையும் தோழர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் சிறந்தவர்களா? நபிமார்களையும் சித்திகீங்களையும் தியாகிகளையும் சுகதாக்களையும் உத்தமர்களையும் எடுத்துக்கொண்டவர்கள் சிறந்தவர்களா? அப்ப அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தோழர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல அமல்களை செய்யுங்கிறத அழகான முறையில சொல்லி கொடுக்கிறோம். 75ஓட முடிடா இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் உண்மையான அருளாகும். மேலும் இந்த மக்களிடையே உண்மை நிலைகளை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். நம்பிக்கையுடையவர்களே, போராடுவதற்காக எந்நேரமும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். பிறகு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி பிரிவுகளாக கிளம்புங்கள் அல்லது எல்லோரும் சேர்ந்து புறப்படுங்கள். உண்மையில் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விடுபவனும் உங்களில் இருக்கின்றான். பிறகு உங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அவன் திண்ணமாக அல்லாஹ் என் மீது கருணை ஏனெனில் நான் அவர்களுடன் கலந்து கொள்ளவில்லை என்று கூறுவான். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு நல்லருள் கிடைத்தால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையே எவ்வித நட்பும் இல்லாது போல், ஐயோ நானும் அவர்களுடன் சேர்ந்திருக்கலாமே, இதன் மூலம் மாபெரும் வெற்றியை நான் அடைந்திருப்பேனே என்று புலம்புவான். இத்தகையோருக்கு இவ்வுண்மை தெரிந்திருக்க வேண்டுமே. இவ்வுலக வாழ்க்கை விற்று மறுமையை பெற விரும்புவோர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரியட்டும். பிறகு யார் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி பெற்றாலும் சரி, அவருக்கு உறுதியான மகத்தான கூலியை நாம் வழங்குவோம். மேலும் பலவீனர்களாக்கப்பட்ட அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாஹ்வின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம்? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக.
மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். சுப்ஹானல்லா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நல்லோர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, நல்லோர்களுடைய துவா, நல்லோர்களுடைய நடத்தைகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும், தீய மனிதர்கள் எந்த விதமான ஒரு நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அழகான முறையில தெளிவுபடுத்தி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த அழகிய செய்திகளை, அழகிய விஷயங்களை, அழகிய விளக்கங்களை நாம புரிந்து செயல்படக்கூடியவர்களா, நல்ல மக்கள் அல்லாஹ்விடம் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தார்களோ, துஆ செய்தார்களோ, அந்த மாதிரி நாம அல்லாஹ்விடத்துல எல்லா நன்மைக்கும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்க முடியும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்து அவனுடைய கட்டளையை அழகிய முறையில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள அவன்கிட்ட துஆ செய்வோம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.